ஆமா, மாப்பிளை மட்டும் தனியா வந்திருக்காரு. மாப்பிளை விட்டார் யாரையும் காணுமே. கல்யாணத்துக்கு தேவைப்படுறவரு மாப்பிளை. அவரே இங்க இருக்கும்போது மத்தவங்க வந்தாங்கன்னா வராட்டி என்ன? அப்போ இந்த கல்யாணம் மாப்பிளை விட்டார் சம்மதம் இல்லாம நடக்குதுன்னு சொல்லுங்க. எப்படிங்க சம்மதிப்பாங்க? மாப்பிளைக்கு தான் ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. தம்பி, உங்களுக்கு நிச்சயதாம்பலம்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நான் வராம இருக்கலாமா? உங்க வீட்டு உற்பத்தின்னு வளர்ந்தவன் உங்க குடும்பத்துக்கே துரோகம் செய்யலாமா? நீங்க 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு தம்பி. ரெண்டாயிரமா? ஆமாங்க. தம்பி, என்ன அடிங்க சொல்லுங்க. எல்லாத்துலயும் நீங்க உண்மை சொல்லுவீங்க. இதுலயும் சொல்லிடுறேன், இவர் முதல் சம்சாரம் மகாலட்சுமி மாதிரி வீட்டுல இருக்காம. பேரு கூட வாணி இல்ல. வாய கொடுங்க. அவங்க 2 பேரும் ஒத்து வரல. அதனால அவரை விலைக்கு வச்சுட்டு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது என்ன தப்பு? அதை நீங்க சொல்லப்படாது, தாலி கட்டினவ சொல்லணும். நானே சொல்றேன். நீங்க வந்த நம்ம வீட்டுக்கு புதுசா வரப்போற மருமகளை வாழ்த்திட்டு போலான்னு வந்தேன். கீதா, இது அவர் குடும்பத்தோட பரம்பரை சொத்து. அவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தான் இது சொந்தம். அம்மா எனக்கு கொடுத்தாங்க, நான் உனக்கு கொடுக்கிறேன். கட்டின மனைவி உயிரோடு இருக்கும்போது அது எப்படி இன்னொரு கல்யாணம் நடக்க முடியும்? என் உடல்நிலை சரியில்லை. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டேன். இவரா எழுதி கொடுத்தாரு. அப்புறம் என்ன? இதை பத்தி பேச யார் இருக்கா? நான் இருக்கேன். நான் இன்னும் உயிரோட இருக்கேன்டா. வராம எப்படி இருக்கேன்? ஓஹோ, நான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்போ இவன் என்ன செய்ய போறேன்? அவ எங்க இருந்து வந்தாலோ அங்கேயே திரும்பி போகட்டும். அவளுக்கு தான் அப்பா அம்மா இல்ல. அனாதை என்ன சொல்லிருக்கேன். வராம எப்படி இருக்க? ஓஹோ, நான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்போ இவன் என்ன செய்ய போறேன்? அவ எங்க இருந்து வந்தாலோ அங்கேயே திரும்பி போகட்டும். அவளுக்கு தான் அப்பா அம்மா இல்ல. அனாதை என்ன சொல்லிருக்கேன். இனியும் மறைச்சு பேசி புண்ணியமில்ல. இப்ப நான் உண்மையை உடைக்கத்தான் போறேன். அவை நிலையத்தில் வந்தவன் திரும்பி அங்கேயேதான் போகணும். எல்லாருக்கும் முன்னால அவளை தலைக்குழிய வச்சுட்டேன். இப்ப அவளுக்கு திருப்தி தானே? உண்மை சுடுதாம்மா. ஆமாண்டா, உண்மைதான்டா அவளை சுட்டுச்சு. உனக்கு உண்மைதான் பிடிக்குன்னு நினைச்சு நீ அவளை தொடறதுக்கு முன்னாடி அவளை பத்தின உண்மை எல்லாம் அவங்கிட்ட சொல்லியிருக்காளே, அதுதான்டா அவளை சுட்டுச்சு. ஏமா, உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால அவ கூட வாழ்க்கை நடத்த முடியும்? பொய்யுங்கிற போர்வையை கழிச்சுட்டா ஊர் உலகத்துல பல பேருடைய உண்மை நிர்வாணமாலிக்கும். அந்த தரங்கட்டோட காப்பாத்துறதுக்காக ஏன் ஊர் உலகத்தை தான் இருக்கிறீங்க? ஊர் உலகம் வேண்டாம், உன் வீட்டு உண்மையை சொல்லட்டுமா? என்னம்மா பயமுறுத்துறீங்க? அப்படி என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்களேன். சொல்லேண்டா, சொல்லணுங்கிற முடிவோட வந்தவ சொல்லாம போயிடுவேனா? வாணி கெட்டு போனவனு குத்தம் சுமத்தனியே, அந்த பேர பொண்ணு மட்டும் இல்லடா, உன்னை பெத்தவளும் கெட்டு போனவதான். கேட்டா உண்மை சுடுதா? அம்மா, அவளை எப்படியாவது வாழ வைக்கணுங்கிறதுக்காக நீங்க பொய் சொல்றீங்க. இத்தனை நாள் நான் வாழ்ந்தது பொய், இப்ப சொன்னதில்லை. அந்த அமல பெண் வாணி போனவை சந்தர்ப்பவசத்தாலே கெடுக்கப்பட்டவள் தான் நான். ராமராமா, ராமராமா, இப்படி ஒரு தாய் சொல்றதை எங்கேயாச்சும் கேட்டிருக்கிறீங்களா? நிச்சயதாமூலத்தோட நிப்பாட்டிடுறோம். அதுக்காக தகாத வார்த்தைகள் பேசாதீங்க. இது ஆண்டவனுக்கே அறுக்காதுமா. ஆண்டவன் எல்லா இடத்துலயும் இருக்காங்கிறது எவ்வளவு மெய். நான் சொன்னதெல்லாம் ருஜுப்படுத்த இங்க ஒரு சாட்சியை அனுப்பிச்சு வச்சுட்டார் பாத்தீங்களா? நான் யாருன்னு நீங்களே சொல்லுங்களேன். ஏன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? தப்பு செய்தேன்னு என்ன கைது செய்த போலீஸ் அதிகாரியே அவர் தானே. ஏன் மௌனமா இருக்கீங்க? சொல்லுங்களேன். அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஆமா, உண்மைதான். என்னண்ணே, நீங்களும் அவங்க கூட தாழ போடுறீங்க? தங்கச்சியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறது ஒரு சந்தோஷமா? நான் போலீஸ் ஆபீசர், போய் சொல்ல மாட்டேன். ஏன் எல்லாரும் அப்படியே நிக்கிறீங்க? நடத்துங்க, நடத்துங்க நிச்சயதார்த்தத்தை. வாணி எங்க? வாணி, வாணி. இது அக்கா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஏதோ அவை நிலையமா உங்க போன்னு சொல்லுங்க. அவை நிலையத்துக்கா? அம்மா வாங்கம்மா, அங்கேயே போய் குழந்தை அழைச்சிட்டு வந்துடலாம். இனிமே நான் போய் பிரயோஜனம் இல்லை ஆரம்பிக்கும். இன்னமே இங்க இருக்கிறதுல எந்த மரியாதையும் இல்லை. வேற யாருமே தேவையில்லை. நாளை வெப்பல பார்த்து மாத்திக்கிறேன்.
இல்லங்க சத்தி, உன் தாய் பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் செய்யறதுக்கு நான் தயாரா இல்ல. ஏன் கத்துற? சத்தமா பேசிட்ட உண்மை மறைஞ்சு போயிடாது. தம்பி தம்பி, ஏண்டி, அந்த அம்மா 1000 கெட்டவங்களாவே இருக்கட்டும், அதுக்கு அந்த பையன் என்ன செய்வான்? அவரை எடுத்தறிஞ்சு பேசிட்டியே. அம்மா, நான் அப்படி பேசலன்னா சத்தி இங்க இருந்து போயிருக்க மாட்டாரு. ஒரு பொண்ணோட கல்லறை மேல இன்னொரு பொண்ணுக்கு மணமேடை அமையக்கூடாது. தம்பி தம்பி, கீதா உங்களை கேவலப்படுத்திட்டாங்கிற ஆத்திரத்துல நீங்க கோபமா போறீங்க. இந்த மாதிரி எத்தனை பேருடைய கேவலமான பேச்சுக்களை அம்மா தாயிட்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சார், இவன் யாரா இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்குன்னு யோசிக்கிறீங்களா? தம்பி, உங்க அம்மா எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் 4 வார்த்தை சொல்லலாம்னு வந்தேன். வாணி உங்களுக்கு பிடிச்சதுனால தானே நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அந்த பொண்ணு மௌனமா இருந்திருந்தா பொய்யான போலி வாழ்க்கை நடத்தி இருந்திருக்கலாம். ஆனா அவ உண்மையை சொல்ல போய் இப்ப ஒதுங்கி நிக்கிறா. அதுக்கு பொறுப்பு நான் இல்ல சார், என்ன பெத்த தாய். ஏன் சார், உங்களையே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், எந்த ஒரு தாயாவது தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்களா சார்? நீங்க என்ன பார்த்து கேட்ட இதே கேள்வியைத்தான் நானும் உங்க அம்மா கிட்ட கேட்டேன். உங்க மகன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறானேன்னு வேதனைப்படுறீங்களே, அதுல என்னமா தப்பு? நீங்களே வாழ்க்கையில பாதிக்கப்பட்டுக்கிறீங்க. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணைத்தான் உங்க மகனுக்கு கட்டி வைக்கணுமா? ஐயா, என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் பட்ட வேதனைக்கெல்லாம் பிராயச்சித்தமாதான் அவைய நிலையங்களுக்கும் அனாதை விடுதிகளுக்கும் என்னால் ஆன உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்விழந்த பெண்களுக்கு வாழ்வளிக்கணும்னு வருஷா வருஷம் மேடையில பேசுறீங்களே, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை உங்க மகனுக்கு கட்டி கொடுக்க முடியுமான்னு 4 பெண்கள் சேர்ந்து என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு பதிலா தான் வாணியை ஏன் மருமகளாக்கிக்கிட்டேன். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்துட்டீங்க. அம்மா, புது மேடையில பேசுற எல்லாத்தையுமே நடைமுறையில கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா. நான் அப்படி முடிவெடுத்ததுல தப்பே இல்லைங்க. காரணம், வாழ்க்கையில நானும் நிர்பந்தமா கலங்கப்படுத்தப்பட்டவதானே. நான் எத்தனை வேதனைகள் அனுபவிச்சேன், அதே மாதிரி தானே அந்த பொண்ணு அனுபவிச்சிருப்பா. வாழ்க்கையில பொலிவிழந்து போனவளுக்கு புது வாழ்வு கொடுக்கணும்னு நான் அந்தரங்க சுத்தியா நினைச்சேன். உங்க கழிவிறக்கம் இப்ப தலையிறக்கத்துல கொண்டு வந்து விட்டுடுச்சேம்மா. உங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நீங்க எத்தனை சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்களே உங்க மகனை ஒரு தர்ம சங்கடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே அம்மா. மத்தவங்க கண்ணீர் பார்த்தே மனசுடைஞ்சு போறவனா பெத்த பிள்ளைக்கா தப்பு செய்ய துணுவே? ஆண்டவனே பார்த்துதான் அந்த பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கான். அவனுடைய கருவியாதான் நாம செயல்படுறோம்னு நான் ஆத்மார்த்தமா நினைச்சேன். என் குடும்ப விலைக்கேத்தி வைக்க தகுதி படைச்ச பொண்ணா வாணி இருந்ததுனாலதான் அவளை என் மகனுக்கு கட்டி வச்சேன். என் கனவை நிர்மூலமாக்கி என் லட்சியத்தை அலட்சியப்படுத்தி அவளை மறுபடியும் அவைய நிலையத்துக்கு துரத்திட்டா. அப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. கெட்ட எண்ணத்தோடைய அவங்க அப்படி செஞ்சாங்க. மகாத்மா காந்தியும் மகாகவி பாரதியும் சொன்ன தத்துவத்தை வேத வாக்கா நினைச்சு நடத்தி காட்டினாங்களே, அது தப்பா? சமுதாய கொடுமைக்கு ஆளான பெண்கள் சாக்கடைக்குத்தான் போகணுங்கிற சம்பிரதாயத்தை உடைச்சு எறிஞ்சாங்களே, அது தப்பா? அவங்களுக்கு ஆண்டாண்டு காலமா பெண்ணினத்தை பழி வாங்கிட்டே இருக்கும், அந்த பாவப்பட்ட ஜென்மங்கள் பலி ஆகிட்டே இருக்கணுங்கிற காட்டு மிராண்டித்தனத்துக்கு கசையடி கொடுத்தாங்களே, அது தப்பா? எது தப்பு? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க, எது தப்பு? போதும் சார், போதும். இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என்னோட போலி கௌரவத்தை நீங்க பொடி பொடியாக்கிட்டீங்க. என்னோட வரட்டு தத்துவங்களுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன். தம்பி, உலகத்திலேயே பணம் கொடுத்து பெற முடியாத ஒரே பொருள் அம்மாதான். உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க அம்மாவை எந்த காரணத்தை கொண்டு நீங்க இழந்துடக்கூடாது. போங்க தம்பி, போங்க. அம்மா, கலவுட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க தியாகத்தை புரிஞ்சுக்காம நான் தவறா நடந்துக்கிட்டேன். ப்ளீஸ் கலவுட்டாங்கம்மா. நான் சொல்றது கலங்க, கலவு தருங்க. மாட்டேன். அவை நிலையத்துக்கு திரும்பி போய்கிட்டு இருக்கிற வாணியை கூட்டிக்கிட்டு வந்தாதான் நான் இந்த கனவை தடுப்பேன். அம்மா, என்ன நீ மதிக்கிறதா இருந்தா அந்த பொண்ணை இங்க கூட்டிக்கிட்டு வா. போ, போ. ஆல்ரைட், நான் இப்போ போய் கூட்டிட்டு வரேன்.
வாணி நில்லு. வா வீட்டு போகலாம். இல்லைங்க, என்னை என் வழியில போக விட்டுடுங்க. உன் புருஷனா கூப்பிடுறேன். வா வீட்டு போகலாம். என்ன மன்னிச்சிடுங்க. வாணி தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இப்போ உன்னை அழைச்சிட்டு போகலனா அம்மா என் முகத்தை முழிக்கவே மாட்டாங்க. ப்ளீஸ் வா போகலாம். அம்மா நான் வாணி அழைச்சிட்டு வந்திருக்கேம்மா. உங்க விருப்பப்படி அவளை நான் மனசார மனைவியா ஏத்துக்கிறேம்மா. மனசார மனைவியா ஏத்துக்கிறேன். அம்மா அம்மா